சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ராம் 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 ராம். வெளியே கிளம்பிட்டீங்களா? ஆமாங்க. உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? எனக்கு நிறைய மேக்கப் ஐட்டம்ஸ் வாங்கணும். என்ன வாங்கணும்னு சொல்லுங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அது வந்து என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போறீங்களா? இவ என்ன வந்ததுல இருந்து வெள்ள கூட்டிட்டு போற என்ன உயிரை வாங்கிட்டு இருக்கா? என்ன கூட்டிட்டு மட்டும் போங்க, நானே ஷாப்பிங் பண்ணிக்கிறேன். நீங்க என்ன வேணும்னு ஒரு லிஸ்ட் போட்டு கொடுங்க, நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் பார்த்து யூஸ் பண்ணி வாங்கணும். என்ன உங்க கூட கூட்டிட்டு போங்க, அது போதும். எல்லாத்தையும் நானே பார்த்து வாங்கிக்கிறேன். அப்படியே உங்க கூட வெளியே வந்த மாதிரியும் இருக்கும், ஊர் சுத்தி பார்த்த மாதிரியும் இருக்கும். ஏங்க, என்ன எப்ப பார்த்தாலும் வெளில கூட்டிட்டு போங்க, ஊர் சுத்தி காட்டுங்கன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேனுங்க. ஏங்க என்ன டார்ச்சர் பண்றீங்க? நான் உங்க மேல அன்பா இருக்கிறது உங்களுக்கு டார்ச்சரா இருக்காராம்? அன்பா? உங்களுக்கா? ஏன் மேல உங்களுக்கு என்னங்க அன்பு? நீங்களே இப்பதாங்க ஊருக்கு வந்திருக்கீங்க, என்னை பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும்? ஒருத்தவங்கள ரொம்ப நாள் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்ல ராம். பார்த்த ஒரு செகண்ட்ல நம்ம மனசை யாரு டச் பண்றாங்களோ அவங்கள எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கு அந்த ஒருத்தர் நீங்க தான். என்னது? இல்ல, இந்த வீட்ல இருக்கிற எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா பிடிக்கும்னு சொன்னேன். இங்க பாருங்க ஸ்ருதி, இது ஒரு சின்ன கிராமம். இங்க ஒரு பையன் ஒரு பொண்ணை வெளில கூட்டிட்டு போனா ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அது உங்களுக்கும் நல்லதில்ல, எனக்கும் நல்லதில்ல. அது மட்டும் இல்லாம எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் கல்யாணம் ஆக போகுதுங்க. உங்களை வெளில கூட்டிட்டு போகும்போது எனக்கு பொண்ணு கொடுக்குற வீட்டாளுங்க யாராவது பார்த்துட்டாங்கன்னா அவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? என்னங்க எங்க போறீங்க? ஊரை சுத்தி காட்டணும்னு கேட்டீங்கல்ல, எப்போ வெளில போலான்னு சொல்லாம நீங்க பாட்டுல போயிட்டே இருக்கீங்க. அட, என்னங்க யோசிக்கிறீங்க? இல்ல, நீங்க தான் இது கிராமம், இங்க சுத்தி பார்த்தா எனக்கு பொண்ணு கொடுக்கறவங்க 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொன்னீங்க. அது கிராமத்துல அப்படிதாங்க பேசுவாங்க. நம்ம டவுனுக்கு போயிருவோம், அங்க சினிமா தியேட்டர், ஷாப்பிங் மால்னு எக்கச்சக்கமா இருக்குங்க. அப்படியே சுத்தி பார்த்தா டைம் போறதே தெரியாதுங்க, ஜாலியா இருக்கலாங்க. நிஜமா தான் சொல்றீங்களா? என்ன நம்பலையா நீங்க? இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேண்டா வெறுப்பா பேசுனீங்க. நான் எல்லார்கிட்டையும் கேஷுவலா பேசுறேன் இல்லைங்க. என்கிட்ட யாரு ஸ்பெஷலா பழகுறாங்களோ அவங்க கிட்ட மட்டும்தான் நான் க்ளோஸா பழகுவேங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட், அது வந்து என்ன பிடிக்குன்னு வேற சொல்லிட்டீங்கல்ல. அதுவும் நீங்க கேட்டு நான் செய்யலனா உங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும்னு இப்பதாங்க புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் கூட என்ன அவாய்ட் பண்றீங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேங்க. அவாய்ட் பண்ற பொண்ணாங்க நீங்க? உங்க அழகு என்ன, ஸ்டைல் என்ன, இந்த ஊர்ல மட்டும் இல்லைங்க, இந்த ஜில்லாவிலேயே உங்கள மாதிரி ஒரு அழகான பொண்ண நான் பார்த்ததே இல்லைங்க. போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. டீச்சர் நல்லா டென்ஷன் ஆகட்டும் இருக்குது அவளுக்கு. ஆமா, வெளியில போலான்னு சொன்னீங்களே, காலையில போலாமா இல்ல மத்தியானம் போலாமா இல்ல நைட்ல போலாமா? நைட்டா? நைட் எப்படிங்க சுத்தி பார்க்க முடியும்? ஃபாரின் நைட்ல கூட பகல் மாதிரி பளிச்சுன்னு இருக்குன்னு சொன்னீங்களா? அங்க இருக்கும், இந்த ஊர்ல எப்படிங்க? உங்களுக்காக இந்த கிராமத்தையே கலிபோர்னியா மாதிரி மாத்தி காட்டுறேன் பாருங்க. அப்படின்னா என்ன வெளியில கூட்டிட்டு போவீங்கல்ல? எப்போட மட்டும் சொல்லுங்க, உங்களை கூட்டிட்டு போறதா இல்ல தூக்கிட்டு போறதான்னு நான் முடிவு பண்றேங்க. இப்பவே வாங்க போலாம். இப்பவே வா? ஆமா, அது வந்து வாங்க போலாம். வாங்கங்க. சரி போலாம். ஓவரா பில்டப் பண்ணி மாட்டிக்கிறியடா. தலையெழுத்து.